வெல்கம் டு வெச் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2A ஜிகேக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. கூற்று. காரணம், பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலோருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ தான் ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, சரியான இணையை கண்டறிய குடியரசுத் தலைவர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன்றும் ஃபோர்த்து ஒன்றும். பக்ருத்தீன் அலி அகமத் 1974 மற்றும் என் சஞ்சீவ் ரெட்டி 1977. தேர்ட் கொஸ்டின், பின்வருவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஃபோர்த் கொஸ்டின், 0.5 ஏ மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கின்றது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 5, இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? இதுக்கான ஆப்ஷன் சி, காகாநாட். சிக்ஸ்த் கொஸ்டின், கூற்று. சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். காரணம், இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது. இதோட ஆன்சர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சி தான் கரெக்டான ஆன்சர். ஏ தவறானது, ஆர் சரியானது. செவன்த் கொஸ்டின், 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 அப்படிங்கிறது நாலடியாரையும் 2ங்கிறது திருக்குறளையும் குறிக்குது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பி. 8வது கொஸ்டின், எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர், திணை அளவு நன்றி. கொஸ்டின் ஆன்சர் 9, கல்லாரை காணுங்கள் கல்வி நல்லாக கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ. 10வது கொஸ்டின், மேத்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க, ஸோ அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 12வது கொஸ்டின், ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின், டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், 1 மற்றும் 4. கொஸ்டின் ஆன்சர் 14, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். கொஸ்டின் நம்பர் 14, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள். கொஸ்டின் ஆன்சர் 15, கீழ்காணும் கூற்றுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பில்ஸ். ஆப்ஷன் சி. கொஸ்டின் ஆன்சர் 16, பின்வருவற்றை பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 17, பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துக. இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18, தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் சி, துவை வேட்டி. 19, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்கொள்ளும் புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈகை. ஆப்ஷன் பி. கொஸ்டின் ஆன்சர் 20, கொஸ்டின் ஆன்சர் 22, பின்வரும் இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 23, பின்வருவற்றுள் எது சரியானவை? ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தோம்னா சி, ஏ மட்டும் சரியானது. கொஸ்டின் நம்பர் 24,
கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிய. ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏ தான் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். 25வது கொஸ்டின், அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிமையாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகின்றது? ஆப்ஷன் சி MSWக்கான நிலம் நிரப்பும் தளத்தின் கட்டுமானம். கொஸ்டின் நம்பர் 26, விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலில் காலவரிசைப்படுத்தி தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர், சாக்ரட்டிஸ் மற்றும் பிளேட்டோ. கொஸ்டின் நம்பர் 27, அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேறியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் சி மார்ச் 23, 1940. கொஸ்டின் நம்பர் 28, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. என்ன கொஸ்டின் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31, பின்வருவற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படிங்கும்போது விநாயக் தாமோதர் சவார்கர். கொஸ்டின் நம்பர் 32, அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியவர் யார்? முகமது அலி ஜின்னா. ஆப்ஷன் ஏ. 33, பின்வருவற்றை பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி வரி வருவாய், வருமான மற்றும் செலவு மீதான வரிகள், வரி அல்லாத வருவாய், நிகர சந்தை கடன்கள், மூலதன ரசீதுகள், வட்டி ரசீது. கொஸ்டின் ஆன்சர் 34, கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். தேசிய வளர்ச்சிக்குழு மற்றும் நிதி ஆயோக் கான்ஸ்டியூஷன் அமைப்புக்கு கீழே வராது. கொஸ்டின் ஆன்சர் 35, பின்வருவற்றில் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ குல்பதன் பேகம். 36, கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகின்றது? மால்நாடு. ஆப்ஷன் ஏ. 37, எந்த அமைச்சகம் சஞ்சார் சாந்தி போர்ட்டாவில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாட்சி வசதியை தொடங்கியது அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி தகவல் தொடர்பு அமைச்சகம். கொஸ்டின் ஆன்சர் 38, கூற்று 2x4DD கலைக்கொல்லியாக செயல்படுகின்றது. காரணம் 2x4D கருவுறாமல் கனியுருவாக காரணமாகின்றது. எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். ஏ சரியானது, ஆர் சரியான விளக்கம் இல்லை. கொஸ்டின் 39, புறவயப்படத்தன்மை, முன்கணிப்புத்தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை டேஸின் அம்சங்களாக அமைகின்றது? ஆப்ஷன் ஏ அறிவியல் முறை. 40, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி? ஆப்ஷன் பி. 41, இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ முதுகுரவை. 42, கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார் அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் முதல் சங்கம். 46, ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஸ் சமர்ப்பித்தார்? டாக்டர் PR அம்பேத்கர். ஆப்ஷன் ஏ. 47, நியூ வார்ம்ஸ் பாட் வோல்ட் எனும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி அரவிந்த் கோஷ். 48, பின்வருவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு? ஆப்ஷன் ஏ திட்ட காலத்தில் 75 விழுக்காடான கல்வியறிவில் உயர்வு. 49, கீழ்காணும் கூற்றுக்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. என்ன ஆன்சர்னா இல்லை இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியமல்ல? ஆப்ஷன் டி. 50, நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் அப்படிங்கும்போது ஆப்ஷன் பி இந்திரன். 51, கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று எது? ஆப்ஷன் ஏ ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. 52, அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின்வருவற்றில் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ. 53, 10
கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் அயன் விசை செயல்படுகின்றது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடியில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர், 5 சென்டிமீட்டர் வினாடி. 54. ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிர்கின்றது. அப்போது அதன் இதழ்களின் டேஷ் நிறமாக தோன்றுவது. ஆப்ஷன் சி கருப்பு. 55. ஈவேரா பற்றி கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும். என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படின்னா அவர் காங்கிரஸில் சேர்ந்தார், அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார், 3rd ஒன் வைக்கம் சத்தியாகிரகம் துவங்கினார், லாஸ்ட் ஒன் அவர் நீதி கட்சியின் தலைவரானார். ஆப்ஷன் சி. 56. வாழாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர். ஆப்ஷன் டி குலசேகரர். 62. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இயற்றப்பட்ட ஆண்டு மற்றும் சட்டத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். 63. பின்வருவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர்.